இந்தியா இன்னைக்கு 400 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது 8வது வாட்டி இந்தியா 400 ரன்ஸை பிரீச் பண்றது. ஆப்கானிஸ்தானை பிடிச்சி எவ்வளவு அடின்னு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சு விட்டுருக்காங்க. வேர்ல்டு கப் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் நிறைய பாக்ஸில் பெருசாக டிக் அடித்து நாங்கள் ரெடி 2027 வேர்ல்டு கப்புக்கு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு பர்ஃபார்மன்ஸ். என்ன லோயர் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் கிளிக் ஆகியிருந்தா 450 470 இதெல்லாம் வந்திருக்கும். கரெக்ட் தான். ஒரு ஃபேனாக இந்த மேட்சை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். கில்லோட என்ன சொல்கிறது, ஒரு செம்ம கிளாசிக் சான்ஸ்லெஸ் இன்னிங்ஸ். அதை விட்டா பார்த்தா நமக்கு இஷான் கிஷான் இருக்கா பார்த்தீங்களா, என் பிளேஸ் இங்கே நான் சிமெண்ட் பண்ணி தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் செஞ்சுரி. உண்மையிலே சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரும் விக்கெட் எடுத்தது வந்து ஆப்கானிஸ்தான் பவுலரோட கீழ் தான் ஃபுல்லாக விக்கெட் எடுத்தது. சரி, பேட்டிங்ல தான் கலவரம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா பவுலிங்ல மேட்ச் அவர் குருநூறும் அந்த புதுசாக வந்த பிரின்ஸ் அதவும் நாங்கள் வந்து பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கோம், எங்களை நீங்கள் விட முடியாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஒன்னே ஒன்று என்னன்னா, என்ன சொல்றது, நம்ம சீனியர் பவுலர்ஸும் இன்னும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் மட்டும் எனக்கு இன்னும் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு டாமினேட்டிங் பர்ஃபெக்ட் கிளினிக்கல் வின் ஃபார் இந்தியா. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நான் ஸ்டில் வந்து 1-2 விஷயங்கள் வந்து இஷ்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை பத்தி பேசுவேன். நான் வந்து எப்பவுமே இந்த சீக்கா தான் வந்து எது நடந்தாலும் வந்து அதுல வந்து ஒரு குறை கண்டுபிடிப்பாரு. நீங்க அவரையும் மிஞ்சி ஏதாவது சொல்லுவீங்களா, சொல்லுங்க. இல்ல சொல்றேன் நானு. அதுக்கு முன்னாடி ஆனா ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் கில். ஓகேங்களா, எனக்கு கில்லோட இன்னிங்ஸ் நான் ஐ திங்க் ஐபிஎல் எண்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த குவாலிஃபயர்ல வந்து ஒரு 100 அடிச்சோனே அது எனக்கு என்ன தெரியல, பாக்க அடிக்ட் ஆகிட்டே போறேன். மேபி எனக்கு ரீசன் என்னன்னா, ஒரு டாக் இல்ல, ஒரு ரிஸ்க் இல்லங்க. அவரோட கண்ட்ரோல் பர்சன்டேஜ் பார்த்தேன், எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் 94%. ஓகேங்களா, 150 அடிக்கிறப்ப 94% கண்ட்ரோல்னா இஸ் a pure class and elegance and princeங்கிற நேம் வந்து அவருக்கு பர்ஃபெக்டா இருந்தது. இவரை ஈக்குவலா மேட்ச் பண்ணது, இன்ஃபேக்ட் பெட்டரா ஸ்ட்ரைக் ரேட்ல பண்ணது வந்து இஷான் கிஷான். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, நான் பார்த்தேன் சைட்ல அவரோட கண்ட்ரோல் பர்சன்டேஜ் 94. ஆனா அவரோட கேம் வந்து டிஃபரெண்ட் வெர்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கா, நமக்கு வந்து இஷான் கிஷானை தான் எடுப்பாங்க ஜெய்ஸ்வாலை விட. ஏன்னா இந்த மாதிரி இன்னிங்ஸ் அந்த மொமெண்டம் எடுத்துட்டு போறதெல்லாம் வந்து இஷான் கிஷானால தான் முடியும். ஜஸ்ட் அக்ரெசிவ் இல்லைங்களா, 50 ரீச் பண்ணவொடனே அப்படியே வேற இஷான் கிஷான் T20 ஃபார்மெட் தான் மாறிட்டாரு. நான் நீங்க இதுல சொன்ன மாதிரி தான், நான் சொன்ன மாதிரி தான், இவங்க 2 பேரும் விக்கெட் எடுக்கவே முடியாது. ஒரு 450 500 நான் 500 யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அது எனக்கு தெரிஞ்ச ஹீட்ல வந்து அவங்களால முடியல, ராஷ் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. நீங்க அவங்க 2 இன்னிங்ஸ் எப்படி பாத்தீங்க? இல்லை, அதான் சுபம் கில் வந்து அந்த இங்கிலாந்து சீரீஸ்க்கு அப்புறமாவே வந்து முன் பின் அப்படின்ற மாதிரி பிரிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட், அப்புறம் ஆன் சைட் நிறைய ஆடுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கவர், அந்த கவர் ரீஜனில் அவர் அடிக்கிறது வந்து அந்த பிரின்ஸ் டு கிங் அப்படின்ற அந்த ஜேர்னியில் வந்து அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் ஸ்பின் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதை அவ்வளவு சூப்பராக நெகோஷியேட் பண்ணார் பாருங்கள். எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா கவர் மேலே அந்த பக்கம் ஒரு 4 இந்த பக்கம் ஒரு 4, சான்ஸ்லெஸ், அதாவது மார்வலஸ் அப்படின்னு சொல்லலாம் அவரோட பேட்டிங்கை. இஷான் கிஷன் அதாவது வந்து அந்த செகண்ட் சான்ஸ் லைஃப்பில் கொடுத்தா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி அடி பொழந்துட்டுருக்காரு. ஐ திங்க் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு அப்புறமா இஷான் கிஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டு கப்பில் என்னோடய ஸ்குவாடை என் பேரில் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக். ஆக்சுவலாக சுபம் கில் மட்டும் ஆடி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்திருக்காது. இஷான் கிஷன் அந்த டெம்போவில் அவர் ஆடினது தான் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கோரை வந்து நமக்கு வந்து நீங்கள் 500லாம் போகுமான்னு யோசிச்சிங்கல்ல, அதுக்கு ரீசன் இஷான் கிஷன் தான். கரெக்ட். இல்ல அதான் இது என்னதான் இதா இருந்தாலும், ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தானே நம்ம கிட்ட மேட்ச் கையில கொடுத்த மாதிரி இருந்தது. இவ்வளவு ஹீட்ல வந்து நான் வந்து அதை கேட்கணும்னு நினைச்சேன், என்ன லாஜிக் இது அப்படின்ற மாதிரி புரியல. தெரியல. சோ ஐ திங்க் தே கேவ் இட் டு அஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் இன்க்ளூடிங் ரோஹித் காட் ரன்ஸ். ஓகேங்களா, சோ பெரிய 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 பிக் டிக். எனக்கு வந்து நான் ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி பேச வந்தது வந்து என்னன்னா, அந்த லோயர் ஆர்டர் எஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயர். ஓகேங்களா, நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து மேபி அதான் நான் ஒரு ஃபேனா வந்து ரொம்ப ஹைப்ல வச்சிருக்கேன். அதனால எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. ஏன்னா இதுக்கு மேல நீ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது இல்லையா. ஒரு 50 அடிச்சிருந்தாருன்னா கூட வந்து என்ன சொல்ற, சிமெண்ட் பண்ணிருப்பாரு பிளேஸ, நான் வந்து அரைவ்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டாவது வந்திருக்கும். அது இல்லாததுதான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட். லோயர் ஆர்டர் நம்ம நிறைய பேசிட்டோம். வாஷிங்டன் சுந்தரம் நம்ம
ஃபினிஷரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி வி வில் மிஸ் அவுட் 30 to 40 ரன்ஸ் இந்த எண்டிங் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அது வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் ஐ எம் ஸ்டில் ஃபீல் லைக் டிசப்பாயிண்டட் அஸ் அ ஃபேன். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 60-70 அப்படின்னு அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், இதுக்கு மேல உங்களுக்கு டெம்ப்ளேட் எங்க செட் பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்கு. ஹை ஸ்கோரிங் கேம்ல வந்து ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவங்க மிஸ் அவுட் பண்ணதை வந்து நான் பெருசா வந்து குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இட் பவுண்ட் டு ஹேப்பன் எனிபடி. 2 பேரும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆடும் போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா, இது ரொம்ப ஈஸி, இவங்களும் வந்து அடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் தோணும். பட் ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு அவங்க மீட் பண்ண பால். ஸோ இந்த நான் ஓவராலாக வந்து ஒத்துக்கிறேன், ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்ம் வந்து இன்னும் சிமெண்ட் பண்ணலை அப்படின்றத ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இந்த மேட்ச்ல ஐ ஒன்ட் பி லைக் வெரி டூ கிரிட்டிக்கல். இல்ல அதான் ஐ அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி ஆன் திங்ஸ். ஜெய்ஸ்வால் விட்டுலாம், கேஎல் ராகுல் விட்டுலாம். எனக்கு வந்து ஐயர் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அப்கோர்ஸ் ரீசன்ஸ் மற்றது சொல்லிட்டேன். ஆனா இந்த மேட்ச்ல he came in at the right time. ஓகேங்களா, அது போக வந்து இட் வாஸ் நாட் லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 5 பால்ல அவுட்லாம் ஆகல. அவர் 24 பால் பிளே பண்ணாரு, he scored runs. இல்ல ஆனா எனக்கு இன்னும் அவர் வந்து அந்த ஒரு நார்மல் கம்ஃபர்ட்டா ஒரு ஃப்ளூவெண்டா விளையாண்டதை நான் பார்க்கலங்கிற அந்த ஆங்கிள் தான் நான் சொல்றேன். இந்த மேட்ச்ல மிஸ் அவுட் ஆனது 450 ஏன் வரலன்னு நான் கேட்கல, ஓகேங்களா. ஆனா அவருக்கு வந்து இது நல்ல சான்ஸ். அந்த ஃப்ளூவன்சி அட்லீஸ்ட் பார்த்துருந்தா நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டா பேசியிருப்பேன், அவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு இருக்க கான்ஃபிடன்ஸ் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இல்ல, அதுதான் இப்போ பிரச்சனை ஆக்சுவலா. ஆமா, சரி, அது என்ன ஏதுன்றத பார்ப்போம். அப்புறம் பவுலிங் ஒரு மேட்ச் இருக்கு, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. பட் பேட்டிங் என்னவோ பண்ணாலும் நான் பவுலிங்ல அட்லீஸ்ட் ஏதோ சொதப்பிடுவாங்க, குர்பாஸ்க்கு ஏதாவது திரும்ப போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு ஒரு கிளியர் பிளான் தெரிஞ்சது, நீங்க பாத்தீங்களா? ஷார்ட் பால், ஓகேங்களா. குர்பாஸ் cannot லைக் கெட் அவே வித் ஜஸ்ட் என்ன சொல்றது டிரைவ்ஸ் வச்சு இது பண்ணக்கூடாதுன்னு கிளியர் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சது. அவரு குர்னூர் வந்து எனக்கு தெரியல, ரொம்ப நாள் கிரிக்கெட் விளையாண்டவர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது, ஓகேங்களா. he has all the potential. Again, I am not jinxing him. எனக்கு ஒரு பழைய காலத்து இஷாந்த் சர்மாவை லைட்டா பார்த்த ஒரு ஞாபகம் இன்னைக்கு வந்து அந்த ஹைட் இந்த இதெல்லாம் கரெக்ட் தான். ரா பேஸ் வந்து செம்மையா தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் இந்த நமக்கு இப்போ கரண்ட் ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு தேவையான வெரைட்டியும் வச்சிருக்காப்ல. ஸோ ஐ திங்க் he will be a very very big prospect. அகைன் அவரோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா பண்ணாங்கன்னா. ஆமாம், நீங்கள் வந்து போன மேட்சே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரின்றாங்க. ஒரு மேட்ச் தான் இது எல்லாம் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த காலத்தில் 2026 அதெல்லாம் காமனோ, ஒரு மேட்ச் விளையாண்டாலே இன்ஜுரி, அப்புறம் 2 மேட்ச் விளையாண்டா ரீஹாபிலேஷன் சென்டர், இதுக்கெல்லாம் போவாங்களோ தெரியல என்ன ஏதுன்னு. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு மோமெண்ட் இருந்துச்சா மேட்ச்ல? இல்லை வந்து ரொம்ப பிடிச்ச பிளேயர் இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரி? அதான் நான் இன்னும் ஒரே ஒருத்தர், அதான் அவரை பத்தி தான், மேபி அவர் தான் எனக்கு பிடிச்சது. குல்தீப் யாதவ் நிறைய பேர் இந்த மேட்ச்ல பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை மிஸ் பண்ணிருப்பீங்க. அவர் விக்கெட்டே எடுக்கல. ஆனா இன்னைக்கு அவரோட பவுலிங் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் நான் மொமெண்டா பாக்குறேன். நிறைய இது வந்து க்ளோஸ் டு கெட்டிங் விக்கெட், ஆனா ஹி வாஸ் ஃபைண்டிங் ஹிஸ் ரிதம். அந்த ஃபிளைட்டு, அந்த இது ராங் ஒன் எல்லாமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் திரும்ப வர ஆரம்பிச்சுது. ஐ திங்க் ஹி வுட் ஹவ் டெஃபினெட்லி கெயின்ட் a lot of confidence. அதுதான் நான் வந்து குல்தீப் யாதவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து என்னோட ஃபேவரட் பிளேயர் அண்ட் மொமெண்ட். ஓகே, அதான் நான் வந்து இன்னைக்கு இஷான் கிஷன் தவிர வேற யாருமே வந்து காம்படிஷனிலே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அதாவது போத் ஓடிஐ அண்ட் போத் T20 ஒரே மேட்ச்ல ஆடினதுனால வந்து எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து மாஸ்டர் கிட்ட இருக்கு கான்ஃபிடன்ஸ், அவருமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் அடுத்த மேட்ச்ல ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சென்னையில வந்து அதுவும் ஹீட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அதனால வந்து சென்னையில வந்து இன்னும் எப்படி இன்னொரு நிமிஷம் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். ஆமாம், இந்த மேட்ச்சில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இருந்துச்சு, இல்லை வந்து இந்த பர்டிகுலர் பிளேயர் ரொம்ப சூப்பராக ஆடினாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். Until meet you next video, signing off, Vikram and Master. Thank you.